வணக்கம் மக்களே, இன்றைக்கி நான் உங்களுக்காக ஒரு ஃபன்னான சீரீஸ் எத்தாந்துருக்கேன். இதோடைய பேர் செகண்ட் ஷார்ட் லவ்ன்றது. இதில் கங் மியாங் நடிச்சிருக்காரு. இவருடைய ட்ராமா ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், வே பேக் லவ்ன்றது. அதோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்க்கலாம் பார்த்துருவாங்க. இதோடைய கதைன்னு கேட்டிங்கன்னா, ஹீரோயின் இந்த மாதிரி ஒரு ஆல்கோஹாலிக்காக இருப்பாங்க, குடிக்க அடிமையாக இருப்பாங்க. நம்ம ஹீரோ ஒரு டாக்டராக இருப்பார். அதில் இவங்க ரெண்டு பேருக்குள்ளார ஏற்பாடுக்கூடிய அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ளஸ் லவ் அதெல்லாம் எப்படி ஃபன்னாக இந்த சீரீஸில் தரப்போகிறாங்கன்றத உள்ளார போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணலாமான்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. எபிசோடோடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இவருடைய பேர் லீஜோன்ன்றது. அவர் ஆல்கோஹாலை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆல்கோஹால்ன்றது ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான். அதை நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கிற வரைக்கும் அது நமக்குள்ளார இருக்கும். அதை நம்ம போக போக அதிகமாக எடுத்துக்க அது நம்மளை ஆக்கிரமிச்சிருன்ற மாரி இவர் சொல்கிறாரு. அதுக்கு நம்ம அடிமையாகிடுவோம். அதுக்கு எப்பயுமே நம்மளை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு இவர் ஆல்கோஹாலை பற்றி பேச அப்படியே நமக்கு ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஹீரோயினி ஒரு இன்ஜினியராக இருக்காங்க. அப்படியே இவங்க வேலையெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு எப்பயும் போல் இவங்க குடிக்க போகிறாங்க. எல்லோரும் கம்மியாக தான் குடிக்கிறாங்க, ஆனால் ஹீரோயினி அதிகமாக குடிக்கிறாங்க. அந்த சமயத்தில் இவங்க பாய் ஃப்ரெண்டான ஜூயோப் கால் பண்ணுவார். அந்த காலை கூட இவங்க எடுக்கலை. அந்த அளவுக்கு இவங்க குடிச்சுன்னு இருக்காங்க. அப்படியே குடிச்சிட்டு ரோட்டில் பேலே டான்ஸ் ஆடுறாங்க. எல்லாருமே ஹீரோயினை தான் வெறிச்சு பார்த்துன்னு போக அப்படியே அடுத்த நாள் வெடியுது. ஹீரோயினி அவங்க வீட்டில் இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க பாய் ஃப்ரெண்டுமே என்ன சொல்கிறேன்னா, நீ எதுக்கு என்னுடைய காலை எடுக்கலை, எதுக்கு இப்படி பண்ணுறேன்னு அவர் கேட்க, ஹீரோயினுமே நான் நேற்று கொஞ்சமாக குடிச்சிருந்தேன்ற மாரி அவங்க சொல்ல, நீ கொஞ்சமாக குடித்த, நீ அதிகமாக குடிக்கிற, அதே சமயத்தில் நான் உனக்கு 2 ஆப்ஷன் தரேன், அதில் எதனாச்சும் ஒன்று நீ சூஸ் பண்ணுன்னு இவர் சொல்கிறாரு. நீ ஒன்று என்ன சூஸ் பண்ணு, நான் அந்த ஆல்கோஹாலை சூஸ் பண்ணுன்னு ஹீரோயினி கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஆல்கோஹால்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் உன்னால் என்னை புரிஞ்சிக்க முடியலனா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க தேவையில்லைன்னு இவங்க ஓப்பனாகவே சொல்ல, அதை கேட்டு பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப கடுப்பாயிடுறாரு. அப்படியே இந்த இடத்துல ஹீரோயினுடைய அம்மாவை காமிச்சா அந்த பாய் ஃப்ரெண்டை தான் பார்க்க வந்து இருப்பாங்க. அவரே கால் பண்ண இவங்க சிரித்து பேசும்போது இன்றைக்கி காலையில் ஹீரோயின் இவங்களும் பேசியிருப்பாங்களே, அதை ஹீரோயினி கூட மேரேஜ்லாம் வேணான்ற மாரி சொல்லியிருப்பாங்களே, அந்த மொத்த விஷயத்தையும் இவர் இந்த அம்மா கிட்ட சொல்ல அவங்க அதை கேட்டு ஷாக் ஆகி இவங்க ரைஸ் கேக்லாம் எடுத்தாந்துருப்பாங்க. அதெல்லாம் கீழே போட்டு வேகமாக ஹீரோயினியோட வீட்டுக்கு வராங்க. அந்த இடத்துல இவங்க எவ்வளவோ ஹீரோயினியை கத்தி கூப்பிட்றாங்க. ரூம்குள்ளாரெலாம் போகிறாங்க. கடைசியில் பார்த்தா ஹீரோயினி மூலையில் ஒரு போர்வையில் இருக்காங்க. அதை இவங்க பார்க்க செம கடுப்பாக இருக்காங்க. ஹீரோயினியை போய் மண்டியிலே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு ஏஞ்சிருன்ற மாதிரி ஹீரோயின் ஏஞ்சிருக்கும் போது மேலே முட்டிக்கிறாங்க. எதுக்கு இப்படியா எழுப்பிங்கன்னும் போது, ஆமாம் நீ எதுக்கு அப்படி சொன்னன்ற மாதிரி சொல்ல, எதை நான் சொன்னேன்னு இவங்க கேட்க, வேறு எதுவும் கிடையாது, நீ எதுக்கு மேரேஜ்லாம் வேணான்னு அவன்கிட்ட சொன்னேன், எல்லாத்தையும் உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டான்னு இவங்க சொல்ல, ஹீரோயினுமே ஆமாம் என்னை பற்றி புரிஞ்சுக்காதவங்க கூட நான் எதுக்கு வாழணும், இந்தமாரி நான் குடிக்கிறது தான் அவனுக்கு பிரச்சனைனா அப்படிப்பட்ட கல்யாணமே எனக்கு தேவையில்லைன்னு இவங்க சொல்ல, இவங்களும் ரூமில் போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் கால் எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் ரிப்ளை வரல. கதவு திறக்கிற சத்தம் கேட்க இவங்களும் போய் பார்க்குறாங்க பாய் ஃப்ரெண்டானு. ஆனால் அது ஹீரோயினி தான். இந்தமாரி சிக்கன் ஆர்டர் போட்டிருக்காங்க, அதான் வந்திருக்கு. அதை பார்த்தோன்னே இந்த அம்மாவுக்கும் கடுப்பாயிடுச்சு. இந்தமாரி உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் என்னுடைய கால் எதுவுமே எடுக்க மாட்டேங்கிறான், எல்லாமே உன்னால் தான் போது, பரவாயில்ல அவன் எடுக்காத நல்லதுன்னும் போது அப்படியே பக்கத்தில் ஒரு மெசேஜ் வருது. அதில் ஹீரோயினுக்கு லீவு கொடுத்துட்டாங்க அவங்க வேலையிலேருந்து. இதுக்கு மேலேருந்து நீங்கள் வேலைக்கு வர வேணான்னு ஒரு லீவு கொடுத்துருக்காங்க. அது விஷயமா ஹீரோயினி வெக்கேஷன் விஷயமா அவங்க அப்பா வீட்டுக்கு போகிறாங்க. இப்படி போயின்னு இருக்கிற சமயத்தில் அந்த அம்மா தான் அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்டே எவ்வளோ பேசி பார்க்குறாங்க. இந்தமாரி என்கேஜ்மெண்ட்லாம் பண்ணிக்கலாம், அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னும் போது அவன் ஒரே ஒரு வார்த்தையாக முடியாதுன்னு சொல்லிடுறான் போல். அதால் இவங்களும் செம கடுப்பாக இருக்காங்க. எல்லாமே உன்னால் தான், நீ எதுக்கு இப்படி பண்ணுற, உன்னுடைய மேரேஜும் இப்போதைக்கு கட் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு இவங்க பேசின்னு இருக்காங்க. எதிரேடா ஹீரோவுடைய கார் இருக்குது. அதை பார்த்து இவங்க ஷாக் ஆகிறாங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி ஹீரோ தெரிஞ்ச மாரி இருக்குது. ஹீரோ போகிற வரைக்கும் இவங்க ஹீரோவையே தான் பார்த்துன்னு இருக்காங்க. ஹீரோ ஒரு டாக்டர்னு சொன்னல, அது வகையில் ஒரு லேடியை தான் பார்க்க வந்து, அவங்க பேர் ஜுங்ஜான்றது. அவங்க ஒழுங்காக மெடிசன் எடுத்துக்கிறது கிடையாதா, அவங்க ஒரு வேலையும் ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிறாங்களா, எதுக்கு நீங்கள் இந்தமாரி பண்ணுறீங்க, மெடிசன் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்கன்னும் போது, நான் பிஸியாக இருந்தேன், நான் வேலை பார்த்துன்னு இருந்தேன், அதால் தான் இப்படின்னும் போது அதை கேட்டு ஹீரோ இன்னும் கடுப்பாயிட்டார். நான் என்ன உங்ககிட்ட சொன்னேன், வேலை செய்ய வேணான்னு சொன்னேன், எதுக்கு நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னும் போது, அது எதுவும் கிடையாது, என் கூட வேறு யார் ஹார்வெஸ்டிங் பண்ணுவா, நீங்கள் வேணா வாங்கலான்ற மாரி ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோவுமே என்னெல்லாம் முடியாது, நான் எப்படிங்க வரதுன்னு அவரும் சொல்ல, இந்த இடத்துல எப்படியோ ஹீரோவையும் கூட்டின்னு போயிட்டாங்க. ஹீரோவும் ஹார்வெஸ்டிங் பக்காவாக பண்ணின்னு இருக்காரு. அது வகையில் பார்த்துறேன் அங்கே இருக்கிற பாட்டிங்களோட சிரித்து பேசின்னு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இந்த வேலையை ஹீரோ பார்க்குறாரு. ஆரம்பத்தில் பிடிக்கலன்னாலும் ஹீரோவுக்கு
இந்த வேலை பிடிச்ச மாதிரி தெரியுது. அப்படியே ஹீரோயினி அவங்க வெக்கேஷன் விஷயமா அவங்க அப்பா இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த இடத்துல அப்பாவும் ஹீரோயினியோடைய சிஸ்டரும் உக்காந்துன்னு இருக்காங்க. இந்த இடத்துல பார்க்குறீங்களே, இவங்க தான் ஹீரோயினுடைய சிஸ்டர். அவங்களுமே இந்த பக்கம் ஹீரோயினியை கூப்பிட்றாங்க. அவங்களும் இந்த இடத்துல ஹீரோயினியை குடிக்க கூப்பிட்றாங்க. அந்த இடத்துல ஒயின்லாம் இருக்குது, நீ குடிக்க வரியான்ற மாரி ஹீரோயினிக்கிட்ட கேட்குறாங்க. எல்லாத்தையும் நாங்கள் பக்காவாக பண்ணியிருக்கோம், இந்த சன்லைட்டில் உட்காந்து குடிக்கிறது நல்லாயிருக்கும், நீ குடிக்கிறியானும் போது ஹீரோயினுமே வேணான்னு கை மூலியமாக செய்கை காட்டுறாங்க, வேணான்ற மாரி. அந்த இடத்துல அந்த அம்மாவுக்கு கடுப்பாகி அங்கே இருக்கிற ஒயினை கீழே போட்டு உடச்சிடுறாங்க. எல்லாமே உங்கள் தப்பு தான், அவளுடைய மேரேஜ் நின்று போனதுக்கு நீங்கள் தான் காரணம். அவளை சின்ன வயசுலேருந்து பெருசாக எதையுமே சாப்பிட விடாமல் குடினே வளர்த்துட்டீங்க. அவள் அதிகமாக குடிக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான் அவளுக்கு அதிகமாக சரக்கு ஊற்றி கொடுத்தீங்க. அவள் தூங்கும் போது கூட சரக்கு பாட்டில் தான் தூங்குறா. இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுமான்ற மாரி கடுப்போட இவங்க ரூமில் போய் கோச்சிங்கன்னு படுத்துக்க. அவரே எவ்வளோ சமாதானப்படுத்து, அவங்களும் சமாதானமே ஆகலை. சரின்னு சொல்லிட்டு இவரும் அந்த ஒயின் பாட்டில் உடச்சிருப்பாங்களே அதை க்ளீன் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோயினுடைய மேரேஜ் நின்று போச்சுன்னு சொன்னாங்களே, அதை பற்றி தான் இவங்க பேசுகிறாங்க. அதெல்லாம் பரவாயில்ல, எல்லாத்தையும் பார்த்துக்கலான்ற மாரி ஹீரோயினுக்கு பாசிட்டிவாக தான் பேசின்னு இருக்காங்க. இப்படிலாம் இருக்கிற சமயத்தில் சில ஆன்ட்டிங்களோட உட்காந்து இவங்களுமே வேலை செஞ்சுன்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோயினுடைய மேரேஜ் நின்று இருக்குல்ல, அதை பற்றி இவங்க பேசுகிறாங்க. அதை பற்றி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெருசாக அதை பற்றி பேச நான் விரும்பலைன்னு சொல்ல, அந்த இடத்துல ஒரே ஒரு லேடி மட்டும் அதை பற்றி சொல்லுன்ற மாரி இந்த இடத்துல ஹீரோயினுடைய அம்மாவை கட்டாயப்படுத்த ஹீரோயினுடைய அம்மாவும் ஒரே வார்த்தையாக முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்படியே ஹீரோயினுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, அதாவது வெட்டிங் இன்விடேஷன். இவங்களும் இவங்க பாய் ஃப்ரெண்டு இருக்கிற மாதிரி முன்னவே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி இவங்க கஷ்டப்பட்டுன்னு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயினுடைய சிஸ்டருடைய குழந்தைங்களாம் வர அவங்க கூட சேர்ந்து இவங்க பார்க்கில் என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோயினுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து கால் வருது. அவங்க ஃப்ரெண்டுக்குமே ஹீரோயினிக்கு இந்தமாரி வெட்டிங் கேன்சல் ஆச்சுல, அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி கேட்க இவங்களுமே வந்து அது காரணம் ஆல்கஹாலிக் தான், இந்தமாதிரி நான் அதிகமாக குடிக்கிறேன்னு அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான், என்னை புரிஞ்சுக்காதவன் கூட நான் எப்படி இருக்க முடியும்னு ஹீரோயினி சொல்லிட்டு திரும்பினா அந்த இடத்துல அந்த லேடி தான் இருக்காங்க. ஹீரோயினிக்கு எதனால் மேரேஜ் நின்றுச்சுன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதை ஊர் முழுக்க இவங்க சொல்லிட்டாங்க. அதால் ஹீரோயினிக்கு அடுத்ததாகவே அடி உழுது. ஹீரோயினி எவ்வளோ அவங்க அம்மாவை தடுக்க அவங்களும் எதுக்கு எல்லாருக்கிட்டையும் சொன்னேன்னு ஹீரோயினி அடிச்சுன்னு இருக்க. ஒரு சான்ஸ் கிடச்சில்ல, ஹீரோயினி எப்படியோ வெளியே வந்துடுறாங்க. ஹீரோயினியும் அப்படியே புலம்பின்னு போகிறாங்க. ஊர் முழுக்க இவங்க கதை தான் போகுது. இந்தமாரி இவங்க அதிகமாக குடிக்கிறதால தான் இவங்களுக்கு வெட்டிங் கேன்சல் ஆச்சுன்னு எல்லாரும் அதை பற்றி பேச, அப்படியே ஹீரோயினியோடைய சிஸ்டருடைய குழந்தைங்களும் அதை பற்றி பேச, ஹீரோயினி கிட்ட கூப்பிட்றது மட்டும் இல்லாமல் இது மொத்தத்துக்கு காரணம் அந்த பையன்தான், நான் ஒன்றும் எந்த தப்பும் பண்ணல, அவன் இந்தமாரி நான் குடிக்கிறத எனக்கு பிடிச்ச விஷயத்த வேணான்னு சொன்னான், அதான் நான் கேன்சல் பண்ணேன்னு இவங்க பேசின்னு இருக்கேன். நீ குழந்தைக்கு நல்லாவே டீச் பண்ணுறேன்னு பக்கத்தில் ஹீரோயினியோடைய ஃப்ரெண்டு வராங்க. நான் அந்த நியூஸை கேட்டேன்ற மாரி இவர் சொல்ல, ஹீரோயினி என்ன சொல்கிறேன்னா, நான் குடிக்கிறதால ஒன்றும் வெட்டிங் கேன்சல் ஆகலை, அவன் எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ண விடலை, எனக்கு குடிக்கிறது பிடிக்கும், அதால் தான் நானே வெட்டிங்கை கேன்சல் பண்ணேன்னு இவங்க சொல்ல, அப்படியே இவங்க ஒரு கார் ஷெட் மெக்கானிக் கிட்டே போகிறாங்க. அவர் ஒரு காரை ரிப்பேர் பண்ணிருக்காரு. அதை இந்த இடத்துல ஹீரோயினி பார்த்து பொறுக்க முடியாமல், உங்களால் காரை ஒழுங்காக ரிப்பேர் பண்ண முடியல, நான் ரிப்பேர் பண்ணுறேன்னு அந்த காரில் எலக்ட்ரிவிட்டி ப்ராப்ளம் இருக்குது, அதை பக்காவாக ஹீரோயினி சரி பண்ண. அப்படியே இவர் வந்து நம்ம ஹீரோ யூஜின் கிட்ட தான் பேசின்னு இருக்காரு. யூஜின் கிட்ட உங்கள் காரை நான் ரெடி பண்ணிட்டேன், நீங்கள் வந்து வாங்கிக்கலான்ற மாரி இவர் சொல்ல, ஹீரோயினி அந்த பேரை கேட்டு யூஜினான்ற மாரி ஷாக்காக அவன் இங்கே என்ன பண்ணுறேன்னு ஃப்ரெண்டு கிட்ட கேட்டா, ஃப்ரெண்டு என்ன சொல்கிறேன்னா அவர் எப்போ வந்தோ இங்கே தான் இருக்காருன்னு சொல்ல, யூஜின் இங்கே தான் இருக்கானான்ற மாரி ஹீரோயினி ஷாக் ஆகிறாங்க. என்னன்னு பார்த்தா யூஜின் இந்த இடத்துல போச்சன் கிளினிக்ன்ற மாரி ஒரு விஷயத்த ஓப்பன் பண்ணிட்டாரு. அதெல்லாம் இந்த கிராம மக்கள் மொத்த பேருமே அவனை சேவியர் கடவுள் ரேஞ்சுக்கு பார்க்குறதா சொல்கிறாங்க. அவன் எல்லாருக்கும் கம்மி வேலையில் எல்லாத்தையும் பண்ணித்தாரதா சொல்கிறாங்க. சியோலில் இருந்து அவன் இந்த இடத்துல வேலை செய்கிறதாவும் சொல்ல, ஹீரோயினி அதை கேட்டு கொஞ்சம் கடுப்பாகி அதுக்கு என்னன்ற மாரி நடந்து வரும்போது இவங்க ஃபோன் கீழே விழ, அதை எடுக்க போகிற சமயத்தில் அங்கே ஒரு வண்டி போகுது. அந்த வண்டியை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரு மலரும் நினைவு வருது. அப்படியே இந்த ஸ்டோரி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்குக்கு போகுது. அந்த இடத்துல ஹீரோயினி அப்படியே வண்டியில் வந்துன்னு இருக்கும்போது ஹீரோ சைக்கிளை தள்ளின்னு வராரு. ஹீரோயினி தான் இந்தமாரி இன்ஜினியர் ஆச்சு, அதெல்லாம் இந்த விஷயத்தில் ஹீரோயினிக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உனக்கு எதனாச்சும் பிரச்சனையானும் போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் போங்கன்ற மாரி இவர் சொல்ல, அந்த இடத்துல ஹீரோயினி தான் முன் வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல, ஹீரோ அதெல்லாம் வேணான்னு சொல்கிறாரு. இருந்தாலும் ஹீரோயினி அவங்க பொருள்லாம் எடுத்து பரவாயில்ல நான் ஹெல்ப் பண்ணுறேன்ற மாரி ஹீரோயினி தான் வந்து ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளார ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு இந்த சீன் மூலியமாகவே நமக்கு தெரியுது. அப்படியே இந்த ஸ்டோரி
ப்ரெசண்ட்டுக்கு வந்தான். ஹீரோயினி நான் அந்த யூஜினை மட்டும் பார்த்துடவே கூடாது, அவன் எங்கே இருந்தாலும் சரின்னு அவனை திட்டிக்கிட்டே நடந்து போகும்போது கரெக்டாக யூஜினே அடிச்சு அந்த இடத்துல யூஜினும் ஹீரோயினை பார்க்கறது மட்டும் இல்லாமல் நான் உன்னுடைய வெட்டிங் நியூஸை கேள்விப்பட்டேன்னு சொல்ல ஹீரோயினி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் எனக்கு வெட்டிங் கேன்சல் ஆகிடுச்சு, நான் தான் வேணான்னு சொன்னேன், ஏன்னா நான் குடிக்கிறது அவன் வேணான்னு சொன்னான், எனக்கு பிடிச்ச விஷயத்த அவன் வேணான்னு சொன்னான் போது யூஜின் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு வெட்டிங் நடக்க போகுதுன்னு நான் நினச்சேன், கங்க்ராச்சுலேஷன் பண்ண வந்தேன் நீ ஒரு சொல்ல. அப்போ தான் ஹீரோயினுக்கு புரியுது இவங்க வளரிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை சமாளிக்கணும்னு சொல்லிட்டு யூஜின் கிட்ட அதுக்கு என்ன நம்ம 2 பேருக்குள்ளார ஒன்றுமே இல்லை, இதுக்கப்புறம் என்ன பேச இருக்குன்னும் போது யூஜின் வந்து உங்கள் வெட்டிங் கேன்சல் ஆகிடுச்சா, இது அதுவும் ட்ரிங்கிங் விஷயமான்ற மாரி இவர் அதை பற்றி கேட்க ஹீரோயின் வந்து நம்ம 2 பேருக்கு ஒருத்தர் பற்றி ஒருத்தர் தெரியாது, அதே சமயத்தில் எனக்கு ஒன்றும் ஒன்று ஞாபகம் இல்லைன்னு அவன்கிட்ட பேசின்னு இருக்கேன். அவனுமே சரி பரவாயில்லன்னும் போது இந்த இடத்துல ஹீரோயினி நம்ம 2 பேரும் போயிடலான்ற மாரி இதுக்கப்புறம் பார்க்க வேணான்னு அப்படியே போகிறாங்க. போகும்போது அப்படியே ஹீரோயினி வாங்கி அந்த திங்ஸ்லாம் கீழே விழா அதை யூஜின் எடுக்கிற மாரி போகிறாரு. கடைசியில் அது எதையுமே எடுக்கல. ஹீரோயினி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு உன்னுடைய ஹெல்ப் தேவையில்லை, நீ இந்த இடத்த விட்டு போகணும்போது யூஜின் வந்து நான் இதை தான் எடுக்க வந்தேன், நான் ஒன்றும் உனக்கு ஹெல்ப் பண்ணலைன்ற மாரி இந்த இடத்துல சொல்லிவிட்டு அப்படியே போகிறாரு. போகிறதுக்கு முன்னாடி ஹீரோயினியை திரும்பி பார்க்க அப்படியே யூஜின் அவருடைய ஹாஸ்பிட்டலில் அவருடைய பேஷண்ட்ஸ்லாம் பார்த்துன்னு இருக்காங்க. நர்ஸுமே உங்களுக்காக ஒரு பேஷண்ட் வெயிட் பண்ணுறாருன்னு சொல்ல சரி அவர் கொண்டாங்கன்ற மாரி இந்த இடத்துல சொல்லின்னு இருக்காங்க. அப்படியே அந்த இடத்துல ஹீரோயினுடைய அம்மா அவங்க ஷாப்புக்கு வரலான்னு இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கிறவங்களாம் ஹீரோயினியை பற்றி காசிப் பேச அதெல்லாம் அவங்க திரும்பி போயிடுறாங்க. அப்படியே ஹீரோயினி இந்த இடத்துல உட்காந்துன்னு இருக்காங்க. அப்படியே போர்க்கு சமாளிக்கிறாங்க. போர்க்குக்கு எது நல்லா இருக்குன்னு எல்லாருமே சண்டை போடுறாங்க. ஹீரோயினுடைய அப்பா போர்க்குக்கு சோஜு தான் நல்லா இருக்குன்னு சொல்ல ஹீரோயினுடைய சிஸ்டர் பீர் தான் நல்லா இருக்குன்னு சொல்ல ஹீரோயினி ரெண்டுத்தையும் கலந்து குடித்தாதான் நல்லா இருக்குன்னு அதை வச்சு இவங்க காக்டெயில் ஸ்டைலில் இவங்க செஞ்சு அப்படியே குடிக்க வேணான்னு பின்னாடி இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. கடைசியில் அம்மா வந்துட்டாங்க. இவங்களும் அதை பயங்கரமாக துப்ப அந்த இடத்துல ஒரு கலவரமே ஏற்பட்டுது. அந்த அம்மாவும் எதுவும் இங்கே தேவலைன்னு அப்படியே சண்டை போட எல்லாருமே வெளியே பீர் குடிக்கிறாங்க. அதை பார்த்து ஹீரோயினிக்கு ஏக்கமாக இருக்குது. ஹீரோயினிக்கும் பீர் குடிக்கணும்னு தோணுது. ஆனால் அவங்க அம்மா தான் வேணான்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு ஹீரோயினியும் வெளியே நடந்துட்டு வரலான்னு இருக்கும்போது அந்த இடத்துல அவங்க அம்மா துணியெல்லாம் இந்தமாரி கிழிச்சு தச்சுன்னு இருப்பாங்க. சிசர் யூஸ் பண்ணுங்கன்னு ஹீரோயினி சொல்ல அந்த இடத்துல அவங்க அம்மா எனக்கு ஒன்றும் உன்னுடைய ஹெல்ப் தேவையில்ல, எல்லாமே ஒன்றா ஹீரோயினி நானும் தான் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்ல அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பாதிக்கப்பட்டிருக்கியா, உன்னுடைய பாய் ஃப்ரெண்டை பற்றி யோசி, நீ அப்படி சொன்னதுக்கப்புறம் அவன் எப்படி நான் நினச்சிருப்பான்னு இந்த பக்கம் சொல்ல ஹீரோயினி அப்படியே அவங்க பாய் ஃப்ரெண்ட் பேரை கேட்டு கோவமாக வெளியே வராங்க. அப்போ தான் நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் தெரியுது. அந்த இடத்துல ஹீரோயினி அவங்க ஒர்க்கர் கூட பேசின்னு வருவாங்க. அவங்க ஒர்க்கருமே நம்ம குடிக்க போகலாமான்னும் போது ஹீரோயினி அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஒரு ஷாப்புக்குள்ளார போகிறத பார்ப்பாங்க. அதில் இங்கே காரை நிறுத்துங்கன்னு சொல்ல அவங்களும் சரின்னு அவங்க பாய் ஃப்ரெண்டை போய் பார்க்கும்போது அந்த பைத்தியக்கார பையன் ப்ரெக்னென்ட் கிரிட் வாங்குறான். அதை பார்த்தோன்னே ஹீரோயினிக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஹீரோயினி அப்படியே அவங்க பாய் ஃப்ரெண்டை ஃபாலோ பண்ண ஒரு பொண்ணு ப்ரெக்னென்ட் டைம் ஆக்கி வச்சுருக்கான். அந்த பொண்ணுக்கிட்ட நான் இன்றைக்கே ஹீரோயினியை பிரேக்கப் பண்ணிடுறேன், நம்ம 2 பேரும் என்கேஜ் பண்ணிக்கலாம், நீ கவலைப்படாதன்ற மாரி அவன் பேச அதை கேட்டு ஹீரோயினியோட மனசே உடஞ்சிடுச்சு. ஹீரோயினி அதுக்கப்புறம் அதிகமாக குடிச்சிருப்பாங்க. அந்த பையனுமே ஹீரோயினிக்கு ஆல்கோஹால் முக்கியமா இல்லைனா இந்த மாதிரி நான் முக்கியமானு கேட்டிருப்பாங்களே. ஹீரோயினி இவனை தான் சொல்லலான்னு இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க அந்த சம்பவத்தை வச்சு ஆல்கோஹால் சொல்லிட்டாங்க. அதால் தான் இவங்க ஃபஸ்ட்டு முடிவு எடுத்துருக்கிற விஷயம் தெரிய வருது. அப்படியே ஹீரோ காலையில் செமையாக எக்ஸசைஸ் பண்ணிட்டு சரின்னு இந்த பக்கம் வீட்டுக்கு வந்தோடனே அம்மா டக்குன்னு ஹீரோயினி வந்த கையோட ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மவுண்டெயினுக்கு கூட்டின்னு போகிறாங்க. ஹீரோயினுமே எங்கே போகிறோன்னு எவ்வளவோ கேட்குறாங்க. கடைசியில் கூட்டின்னு போனது ஒரு புத்தா கோயில். ஹீரோயினும் சலிச்சு போயிட்டாங்க. ஹீரோயினியும் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஹீரோயினி குடிக்கக்கூடாதுன்றதுனால அவங்க அம்மா புத்தாவுக்கு 1 மில்லியன் டொனேட் பண்ணுறதா சொல்கிறாங்க. பணத்தை அனுப்பலான்னு இருக்கும்போது ஹீரோயினி ஃபோனை வாங்கிக்கின்னு ஓட இவங்களும் ஹீரோயினி பின்னாடி சேஸ் பண்ண 2 பேரும் ஓடி பிடிச்சி விளையாடுறானுங்க டாம் அண்ட் ஜெரி மாரி. முடிச்சாலுக்கு இவங்களும் ஓடும்போது ஹீரோயினுடைய கால் தடுக்கி விட்டு ஹீரோயினி கீழே விழ ஃபோனை கீழே வந்துடுது. அப்படியே ஹீரோயினி ஃபோனை எடுத்துக்கின்னு ஓட அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. அப்படியே அவங்க உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க அம்மாவும் ஹீரோயினி குடிக்கிறத பற்றி கவலையை பேசின்னு இருக்காங்க. இதை பற்றி உனக்கு என்னாச்சும் தெரியுமான்னு ஹீரோக்கிட்டையும் அட்வைஸ் கேட்க ஹீரோ வந்து ஆல்கஹாலிசம்ன்றது நார்மலிசம் தான், அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அவளே திருந்திடுவான்ற மாரி ஹீரோயினிக்கு சப்போர்ட்டிவாக பேச அப்படியே ஹீரோயினியை காமிச்சா ஹீரோயினிக்கு அவங்க ஃப்ரெண்டு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு இந்தமாரி குடிக்கலான்ற மாரி. அதுக்கேற்ற மாரி ஃப்ரெண்டும் அந்த மெக்கானிக்கும் இந்த இடத்துல உட்காந்து செமையாக பீஃப் சாட்டின்னு இருக்கேன். அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. அவங்க 2 பேரும் சண்டை போடுறத பற்றி பேசின்னு இருக்கேன். அப்படியே ஹீரோயினியை பற்றி இவங்க 2 பேரும் டாபிக் எடுக்கிறாங்க. வெளியே தான் ஹீரோயினி இருக்காங்க. ஹீரோயினி பற்றி நீ என்ன நினைக்கிற, உனக்கு ஹீரோயினிக்கும் என்ன நடந்துச்சுன்னு ஹீரோ கிட்ட கேட்டால் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, என்னோட அவ ரொம்ப பெட்டர் பர்சன்ற மாரி ஹீரோயினிக்கு பாசிட்டிவாக பேச ஹீரோயினை பற்றி
இவர் இப்படி சொல்லி இருக்கும்போது ஹீரோயின் இதை கேட்டுட்டு அப்படியே வெளியே நடந்து போகிறாங்க. நடந்து போகும்போது ஹீரோ சொன்னது தான் யோசிக்கிறாங்க. நான் பெட்டர் பர்சனா, அவன் எப்படி என்னை பற்றி இப்படி நினைக்கலான்னு அப்படியே அவங்க பாய் ஃப்ரெண்ட் பண்ண அந்த சில விஷயங்கள்லாம் இவங்களுக்கு தெரியுது. அதான் இவங்க பாய் ஃப்ரெண்ட் இவங்களை சீட் பண்ணது. அதை நினச்சிக்கிட்டு இவங்க போய் அகெயின் ட்ரிங்க் பண்ணுறாங்க. அப்படியே வீட்டில் ஹீரோயினுடைய கிராண்ட்பாவுடைய மெமோரியல் அதுக்கு வீட்டில் மொத்த பேரும் கூடியிருக்க. இதான் சரியான சமயம்னு அம்மா வந்து ஹீரோயினுடைய வெட்டிங் நின்று போனதை சொல்கிறாங்க. அதை ஹீரோயின் இதாக தடுத்தாங்க. அதுக்கு காரணம் சரக்குன்றாங்க. ஹீரோயினி இதுக்கு மேலே இருந்து குடிக்க மாட்டாங்கன்னு மொத்த பேர்கிட்டே சொல்ல, அடுத்த செகண்டே ஹீரோயினி குடிச்சிட்டு வந்து நிற்கிறாங்க. குடிக்கிறது மட்டும் இல்லாமல் எதுக்கு எல்லோரும் இங்கே இருக்கீங்க அங்கிள் ஆண்டி, ஆமாம் எதுக்கு கிராண்ட்பா மெமோரியல் இருக்குன்னு இவங்க சொல்ல, இன்றைக்கி கிராண்ட்பாவுடைய மெமோரியல் இது உனக்கு தெரியாதுன்னு சிஸ்டர் தடுக்க, ஹீரோயினும் கிராண்ட்பாவுக்கு மெமோரியலா, கிராண்ட்பாவுக்கு சரக்கு ரொம்பவே பிடிக்குமே, நான் வாங்கி வந்திருக்கேன், கிராண்ட்பா கண்டிப்பாக சந்தோஷப்படுவார், அவருடைய முகத்தை பாருங்கள், நான் கண்டிப்பாக இதை ஓப்பன் பண்ண தான் போகிறேன், என்னை ஓப்பன் பண்ண விடுங்கன்னு ஹீரோயினியும் சொல்ல, கடைசி அந்த சரக்கு இந்த அம்மாவுடைய காலில் விழ, அந்த அம்மாவும் சரக்கு எடுத்து, உன்னுடைய ஆசை இதானே, அவருக்கு நான் கிளாஸில் ஊற்றுறேன்ற மாரி இந்த பக்கம் அந்த சரக்கை ஓப்பன் பண்ணேன். எல்லோரும் அதை அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணால் மொத்தமாக தெரிச்சிடுது. அந்த இடத்துல எல்லோரும் ஷாக்காக இருக்க. அந்த இடத்துல சிவில் வாரே நடக்குது. எல்லோரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. அப்படியே இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஹீரோயினி ஒரு வீட்டில் அரைகுறையாக படுத்துன்னு இருக்க. அப்படியே அங்கே நம்ம ஹீரோ யூஜின் வராரு. ஹீரோயினுமே யூஜினை பார்த்துட்டு, யூஜின் நீயான்ற மாரி ஷாக்காக அரைகுறையாக ட்ரெஸ் போட்டிருக்கிறத பார்த்துட்டு, நேற்று என்னடா நடந்து தொலைஞ்சிச்சு, என்ன பண்ணி தொலைச்சேன்னு கேட்க, அந்த இடத்துல யூஜனும் நீ முதல்ல குடிக்கிறது நிறுத்தணும் கியோன்ஜூன்னு சொல்ல, அப்படியே இந்த ஸ்டோரி அந்த ஸ்கூட்டர் கண்டினியூவுக்கு போகுது. அந்த இடத்துல ஹீரோயினி நான் 3 மினிட்ஸில் உன்னுடைய ஸ்கூட்டரை சரி பண்ணிடுறேன், இல்லைனா நீ என்னை அடின்ற மாதிரி இவங்க சொல்ல, 3 மினிட்ஸ்ன்னு சொல்லி நைட் ஆகிடுச்சு, நீ 3 மினிட்ஸ்ன்னு சொன்னியான்ற மாரி அந்த இடத்துல சொல்ல, ஹீரோ போச் இன்ஜினியர்ஸ்லாம் இப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்ற மாரி வார்த்தையோட ஹீரோயினியும் போச் இன்ஜினியர்ஸானே எழுந்திருக்க. அந்த இடத்துல ஹீரோயினுடைய மூஞ்சில் கிரீஸ் இருக்குது. அதை அவங்க க்ளீன் பண்ணலான்னு இருக்கும்போது ஹீரோ நான் க்ளீன் பண்ணுறேன்னு கச்சிப்பு வச்சு க்ளீன் பண்ணி விட்றாரு. அப்படியே க்ளீன் பண்ணும்போது இவர் லைட்டாக ஹீரோயினுடைய அழகில் மயங்குற மாதிரி தெரியுது. இப்படிலாம் இருக்க சமயத்தில் எப்படியும் அந்த சைக்கிளை சரி பண்ணிட்டாங்க. ஹீரோயினி நாளைக்கு வந்து ஸ்கூட்டர் எடுத்துக்கிறேன்னு அப்படியே ஹீரோ கூட போய்கின்னு இருக்காங்க. அப்படியே சர்க்கிளில் வண்டி விடும்போது அப்படியே ஹீரோவை இவங்க ஹக் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருடைய ஹார்ட் பீட்டும் அதிகமாகுது. ஹீரோயினி ஒழுங்காக போய் தோலையாண்டா, ஏன்டா இப்படி ஓட்டுறேன்னு சொல்ல, அதோட இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஆல்கஹாலிக்கும் ஒரு டாக்டருக்கும் நடக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியை உள்ளார ஆட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருந்துச்சு, இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணலாமா, இந்த சீரீஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை மொத்தத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ரீச்சை வச்சு தான் நெக்ஸ்ட் எபிசோட்ஸ்லாம் சீக்கிரமாக வருது இருக்குது. ஓகே, இதேமாரி நான் உங்களை வேற ஒரு தன்னால் ஆசமான சந்திக்கிற இருக்கும். ஆஃப் அண்ட் கைஸ் வரட்டேன்.